இந்த காலை வேளையிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 30வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30வது வசனம். ஆகையால் இஸ்ரவேலில் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றென்றைக்கும் என் சன்னதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தும் இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஏலியின் குடும்பத்தை குறித்து இந்த இடத்தில் ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். ஏலி இஸ்ரவேலிலே அவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரியனாக கர்த்தருடைய ஆலயத்திலே பணிவிடை செய்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷன். ஆனாலும் அவன் கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறதில்லை, அவனுடைய பிள்ளைகளும் கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறதில்லை. இவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை அசட்டை பண்ணி, ஆண்டவருடைய வார்த்தைகளை கனவீனம் பண்ணி, இவர்கள் வாழ்க்கையிலே இவர்கள் சுயமாய் நடக்கிறதையும், பொருளாசை உள்ளவர்களாய், பரிதானம் வாங்குகிறவர்களாய், காணிக்கைகளை, அதாவது ஜனங்கள் கொண்டு வருகிற காரியங்களை அபகரிக்கிறவர்களாய், இவர்கள் எல்லா விதத்திலேயும் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு எதிராக செயல்படுகிறவர்களாக இருந்து வந்திருக்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவருடைய நியாய தீர்ப்பின் கோபமான வார்த்தைகள் இந்த இடத்திலே அங்கே கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அப்படி வெளிப்படுத்தும் பொழுது அதனை ஆண்டவர் சொன்ன காரியம்தான், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுகிறேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் நம்மை எப்பொழுதுமே நாம் எப்படி இருக்கிறோமோ அதன்படிதான் ஆண்டவரும் நமக்கு இருக்கிறார். வேதத்தை நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். 2 நாளாகமம் 15:2 சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார், நீங்கள் அவரை விட்டீர்கள் என்றால் அவர் உங்களை விட்டு விடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 18ஆம் சங்கீதத்துல பார்க்கும் பொழுது ஆண்டவர் தயை உள்ளவனுக்கு தயை உள்ளவராக, உத்தமனுக்கு உத்தமராய், புனிதனுக்கு புனிதராய், மாறுபாடு உள்ளவனுக்கு மாறுபடுகிறவராய் தோன்றுவீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படித்தான் ஆண்டவரும் நமக்கு இருக்கின்றார். ஆண்டவரை நாம நல்லவர் என்று சொல்லுகிறோம், ஆனால் நல்லவர் என்று அவரை பார்க்கணும்னா, ஆண்டவரை பார்த்து நீங்க நல்லவர் சொன்ன உடனே அவர் நல்லவராய் நமக்கு தன்னை வெளிப்படுத்துவார் என்றெல்லாம் கிடையாது. நாம அவருக்கு முன்பாய் நல்லவர்களாய் வாழ்ந்தால் அவர் நமக்கு நல்லவராய் இருப்பார். புரிதுங்களா? ஆண்டவர் நமக்கு நல்லவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர் எல்லாம் நம்ம சொல்லி துதிக்கலாம். ஆனால் நாம் எப்படி இருக்கிறோமோ அதை வைத்துதான் அவரும் நமக்கு இருக்கிறார். கனம் பண்ணுகிறவர்களை கனம் பண்ணுகிறேன், கனவீர் அசட்டை பண்ணுகிறவர்களை கனஈனப்படுவார்கள் என்றும் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியானால் இந்த உலகத்திலே நாம் கனம் அடைவதும், இந்த உலகத்திலே நாம் கனஈனப்படுவதும் யார் கையில் இருக்கிறதுனா நம்ம கையில தான் இருக்கு. புரிதலா? கர்த்தர் நம்மை கனப்படுத்துகிறவரும் அவர்தான், கனஈனத்திற்கு ஒப்பு கொடுக்கிறவரும் அவர்தான். ரெண்டையுமே கர்த்தர் தான் செய்யறார். அப்ப இந்த உலகத்திலே நாம் செய்ய வேண்டிய காரியம் கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்களாக வாழ வேண்டும். இந்த இடத்துல ஆண்டவர் இங்க இதுதான் பாயிண்ட் அவுட் பண்றாரு. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனப்படுகிறேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள், அவ்வளவுதான் சொல்றாரு. அப்ப இந்த நாட்களிலே கர்த்தரை கனப்படுத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை கனப்படுத்த வேண்டும். இன்னைக்கு கர்த்தரை கனப்படுத்துவது என்றால் என்ன என்பதை தேவ பிள்ளைகள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஆண்டவரை பார்த்து சோத்திரம் ஆண்டவரே, அல்லேலூயா, சோத்திரம் 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 அப்படி சொல்லிட்டா கர்த்தரை கனப்படுத்தி விடுகிறோமா? கிடையவே கிடையாது. அது மட்டும் வச்சுட்டு கர்த்தரை கனப்படுத்துறோம் என்று சொல்லி நம்ம சொல்லிவிட முடியாது. மனுஷரை நீங்க வார்த்தையினாலே கனப்படுத்திட்டு போலாம். ஐயோ, நீங்க ரொம்ப பெரியவர், நீங்க நல்லவர், நீங்க எவ்வளவு பெரிய மனுஷன், எவ்வளவு ஏதாவது மனுஷரை வார்த்தையினால கனப்படுத்திட்டு போயிடலாம். ஆனா ஆண்டவரை அப்படி வெறும் வார்த்தையினால கனப்படுத்துகிற காரியம் அல்ல. அவரை நீங்கள் கனம் பண்ணுவதும்
பண்ணுகிறோம் என்று நாம் சொல்லுவோம். ஆனால் அதனுடைய அடையாளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய வார்த்தைகளின்படி நடத்தல், அவருடைய வார்த்தைகளை தியானித்தல், அவருடைய வார்த்தைகளின்படி வாழுதல். இதுக்கு பேரு தான் கர்த்தரை கனப்படுத்துதல் என்று அர்த்தம். அப்ப கர்த்தரை கனம் பண்ணுகிற ஒரு அனுபவம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் இருக்க வேண்டும். எப்பொழுதும் இருக்க வேண்டும். என்ன? வசனத்தை கை கொள்ளுகிற ஒரு அனுபவத்தில் நாம் வாழ வேண்டுமே தவிர, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஏதோ வசனத்தை வாசிச்சேன், நானும் ஜெபிக்கிறேன், அதிகாலையில கர்த்தரை டெய்லி துதிக்கிறேன், அதனால கர்த்தரை கனம் பண்ணுகிறேன் என்று சொல்லி நம்ம அதுல ஈஸியா நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. துதிப்பது நம்முடைய கடமை. துதிகளின் நடுவிலே கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். ஆனால் அதே நேரத்திலே அவரை துதிக்கிறதற்கும், சோத்தரிப்பதற்கும், அவரை மகிமைப்படுத்துவதற்கும் வருகிற நாம் நம்முடைய வாழ்க்கையில் மெய்யாகவே அவரை கனப்படுத்துகிறோமா என்பதை கவனிக்கணும். மெய்யாகவே அவரை கனம் பண்ணுதல் என்பது என்ன அப்படின்னா, அவர் சொன்ன வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுகிறதும், அவர்களுடைய வார்த்தைகளை கனப்படுத்தி அதை கை கொள்ளுகிறதற்கு பிரயாசப்படுகிற பாருங்க. இதுக்கு பேர் தான் கர்த்தரை கனப்படுத்துதல். அப்போ இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம வாசிக்கணும், தியானிக்கணும். நம்முடைய இருதயத்தில் அதை ஏற்றுக்கொண்டு கை கொள்வதற்கு நம்மை பலப்படுத்திக் கொள்ளணும். அவருடைய வசனத்துக்கு கை கொண்டு நடப்பதற்கு கர்த்தர் தாமே நம்முடைய வாழ்க்கையிலே அவர் மகிமைப்படுகிற தேவனாய் இருக்கின்றார். ஆகையால் இந்த நாட்களிலே நாம் கனமடைய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நாம் கனஈனப்படக்கூடாது என்பதிலே கர்த்தர் கவனமா இருக்கிறார். நாம் கனப்படுத்தப்பட வேண்டும் என்றால் என்ன செய்யப்பட வேண்டும்? வேறொன்றும் இல்லை, கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தரை கனம் பண்ணுங்கள். நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தரை கனம் பண்ணுங்கள். ஆண்டவரை துதிக்கிற துதியினால் கனப்படுத்துங்கள். ஆனா அது ஒரு காரியம்தான். ஆனா அதோடு கூட இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நம்மை அர்ப்பணித்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வேத வசனத்தை வாசித்து அதில் எழுதப்பட்ட சத்தியத்திற்கு மேலாக இருக்கிறதான அதனுடைய நிபந்தனைகள், இப்படிப்பட்ட மேலான காரியங்கள், நிபந்தனைகள், எத்தனையோ காரியத்தை கர்த்தர் நம் கையில கொடுத்திருக்கின்றார். வேத வசனங்களை கொடுத்திருக்கிறார். அதை பிடித்துக் கொண்டு நாம் கர்த்தரை கனப்படுத்த வேண்டும். வசனத்துக்கு கீழ்ப்படிவதன் மூலமாகவே நாம் கர்த்தரை கனம் பண்ணுகிறோம். வசனத்தின்படி வாழ்வதன் மூலமாகவே நாம் கர்த்தரை கனம் பண்ணுகிறோம். வசனத்தை பற்றிக் கொள்வதன் மூலமாகவே நாம் கர்த்தரை கனம் பண்ணுகிறோம். அதுதான் கர்த்தரை கனம் பண்ணுவது. வெறுமனே சோத்திரம் அல்லேலூயா என்று சொல்வது கிடையாது. அதனாலதான் ஆண்டவர் நமக்கு தம்முடைய வார்த்தைகளை கொடுத்து அதை ஃபாலோ பண்ண சொல்றாரு. அதை கை கொண்டு நடக்க சொல்றார். இந்த இடத்துல கர்த்தர் இங்க சொல்ல வர விஷயம் அதுதான். ஏலியும் சரி, அவனுடைய பிள்ளைகளும் சரி, கர்த்தரை கனம் பண்ணவில்லை. அப்போ என்ன கனம் பண்ணலைன்னா, அவருடைய வார்த்தையின்படி நடக்கல. அவருடைய வார்த்தைக்கு எதிராக வாழ்ந்தார்கள். அவர்கள் பரிதானம் வாங்குகிறவர்களாக இருந்தார்கள். அவர்கள் பார்க்கும் பொழுது ஜனங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அபகரிக்கிறவர்களாக இருந்தார்கள். இப்படி ஜனங்கள் கர்த்தருடைய பலிகளை செலுத்துவதே ஜனங்களுக்கு பிரியமில்லாமல் போகும்படிக்கு இவர்கள் நடந்து கொண்டார்கள். அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை கனப்படுதல் என்பது எவ்வளவு முக்கியம். வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்க, வசனத்துக்கு ஃபாலோ பண்ணுங்க. ஒவ்வொரு நாளிலும் வேத வசனத்தை பிடித்துக் கொண்டு தியானித்து அதற்கு கீழ்ப்படிவதற்கு ஒப்புக் கொடுக்கணும். வெறுமனை வசனத்தை வாசிப்பதல்ல, அதற்கு கீழ்ப்படிவதற்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். வேத புத்தகம் என்பது வெறும் வாசிப்பதற்கு கொடுக்கப்பட்ட புத்தகம் அல்ல. ஏதோ சமாதானமா இருக்கிறது என்று சொல்லி வாசிப்பதற்காய் கொடுக்கப்பட்ட புத்தகம் அல்ல. வேத வசனம் என்பது நம்முடைய அறிவை வளர்த்துக் கொள்வதற்காய் கொடுக்கப்பட்ட புத்தகம் அல்ல. வேத புத்தகம் என்பது ஆண்டவரை குறித்து அறிந்து கொள்வதற்காக அல்ல. ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு நம்மை அர்ப்பணிப்பதற்காக தான் பைபிள் கொடுத்திருக்கிறார். வேதத்தை வாசித்து ஆண்டவரை குறித்து இன்னைக்கு நிறைய பேர் அறிந்து வச்சிருக்கிறோம், நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனால் அதே நேரத்திலே வேத வசனத்தின்படி வாழ்கிறோமா என்பதுதான் காரியம். வேத வசனத்தின்படி நம்ம வாழ்கிறோமா என்பதுதான் விஷயம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம வசனத்தை வாசிக்கிறது நல்லது. ஆனால் எந்த அளவுக்கு அதற்கு நம்ம வாழ்கிறோம், அந்த வசனத்தின்படி வாழுகிறோம், எந்த அளவுக்கு அந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கைக்குள் கொண்டு வந்திருக்கிறோம் என்பதுதான் கேள்விக்குரிய விஷயம். அதனால் இந்த நாட்களிலே தேவ பிள்ளைகள் கர்த்தரை கனம் பண்ண கற்றுக்கொள்ளுங்கள். கனம் பண்ணுதல் என்றால் தேவனுடைய வார்த்தைகளை கருத்தாய் வாசித்து அவைகளை நம்முடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு அவைகளை கை கொண்டு அவைகளின்படி நடந்து நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய் ஆண்டவரை நாம் கனப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். இதைத்தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அவருடைய வசனங்களின்படி வாழுகிற ஒரு வாழ்க்கை. அதனால் இந்த நாளிலே கர்த்தருடைய பாதத்திலே வந்திருக்கிற நாம் நாம் ஆண்டவரை துதிக்கிறோம். இதோடு நம்ம திருப்தி ஆயிடக்கூடாது. நம்ம இந்த நாள்ல கர்த்தரை கனம் பண்ணிட்டேன், அதிகாலையில இந்த இந்த கர்த்தரை கனம் பண்ணி இருக்கிறேன் என்று சொல்லி இதுலயே நீங்க திருப்தி ஆகக்கூடாது. இன்னும் நாம் கனப்படுத்த வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. எந்தெந்த காரியங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டுமோ அந்தந்த காரியங்களுக்கு அந்தந்த நேரத்திலே வேதத்திலே நீங்கள் உணர்த்தப்படும் பொழுது அதற்கெல்லாம் கீழ்ப்படியணும்.
வசனம் நம்மை உணர்த்தும் பொழுது, வசனம் நம்மை கண்டிக்கும் பொழுது, அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படியணும். வசனம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை சுட்டி காட்டும் பொழுது, அதற்கு நம்மை தாழ்மையோடு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் கர்த்தரை கனம் பண்ணுதல் என்பது. இப்படி நம்ம வாழ ஆரம்பித்தோம்னா, மெய்யாகவே சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எல்லா இடத்திலையும் கனமடைவீர்கள். உங்கள் குடும்பத்திலே நீங்கள் கனமடைவீர்கள். உங்கள் வீட்டிலே கனமடைவீர்கள். உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே நீங்க எந்த காரியம் செய்து கொண்டிருக்கிறீங்களோ அந்த இடத்திலே எல்லாராலும் நீங்கள் கனப்படுத்தப்படுவீர்கள். இதான் ரகசியம். ஆண்டவர் நம்மை எல்லாரும் மனுஷனும் எல்லாருமே நம்மை கனப்படுத்தக்கூடிய அளவுல நம்மளை ஒரு கனமுள்ள பாத்திரமாய் வைக்கத்தான் கர்த்தர் விரும்புகிறார். நம்ம எல்லாரும் ஒரு பரிதாபத்துக்குரிய நபர்களாய் ரொம்ப மோசமா இருக்கணும்னு கர்த்தர் நினைக்கிறது இல்லை. நம்மை கர்த்தர் எல்லா மனுஷருக்கு முன்பாய் கனப்படுத்த விரும்புகிறார். அப்படி அவர் நம்மை கனப்படுத்த வேண்டும் என்றால் அதற்கு நமக்கு அடிப்படையிலே சில தகுதி இருக்கிறது. அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுதான் எழுதப்பட்ட வார்த்தைகளை ஃபாலோ பண்ணுங்க, கை கொள்ளுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு கை கொடுக்கிறீர்கள் என்பதை பார்த்துதான் உங்களை கர்த்தர் கனப்படுத்துவார். அதனாலே இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். வசனத்தை வாசிப்பதற்கு, அதை ஏற்றுக்கொள்வதற்கு, அதன்படி நடப்பதற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். மெய்யாகவே சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கர்த்தரால் மகிமையாய் கனப்படுத்தப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இப்ப நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் அருமையான பரிசுத்தம் உள்ள பிதாவே, தேவரீர் உம்மை கனப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை எங்களுக்கு எப்பொழுதுமே இருக்க வேண்டும் அப்பா. எந்த சூழ்நிலையிலும் தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் எங்கள் வாழ்க்கையை நீங்க பொறுப்பெடுத்து ஆண்டவரே உடைய வசனங்களின்படி வாழக்கூடிய பலனை எங்களுக்கு தருவதற்காய் ஸ்தோத்திரம். அதற்குரிய அர்ப்பணிப்பை தருவதற்காய் ஸ்தோத்திரம். உம்மை கனப்படுத்தி நாங்கள் கனமடைகிறவர்களாய் இருக்க உதவி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்கப்பா. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். துதிகன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் சகலமாக ஆமென்.